என்ன தெரியுமில்ல, கட்சி திராவிடம் ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு என்னன்னா, ஒரு ஆகச்சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன். இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழியை வச்சிருக்கான். ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான். அது அறிவு களஞ்சியமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். எந்த பிழையுமே சொல்ல முடியலையே. எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி, இதை விடக்கூடாது, இந்த பெருமையை இவனுக்கு வைக்க கூடாது என்று திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி வந்துருவான் அப்படி சொல்லி என் மொழியை அழித்து, என் இலக்கியத்தை, என் கலையை, என் பண்பாட்டை, என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை மறைத்து, இதெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து, என் அடையாளங்களை எல்லாம் அழித்து, ஒண்ணுமே இல்லாம கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான். இதை தவிர இந்த 100 ஆண்டுகளில் சாதித்த ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு. எதுக்கு பயன்பட்டிருக்கு திராவிடம்? தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு பயன்பட்டிருக்கு? எதற்கு? இப்படி பார்ப்போம். நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும், சீராறும் வதனமத திகழ் வரத கண்டமிதில், தெக்கனரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். இது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டனர் மணன்மணியன் சுந்தரனார் எழுதினிய பா. இந்த திராவிடனல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடு, அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான். இது யார் கொண்டு வரா? கால்டுவெல் போப். கால்டுவெல் எங்க எடுக்கிறாரு? மனுஸ்மிருதியிலிருந்து. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், தென்னிந்திய சவுத் இந்தியன் ஆர் திராவிடன் லாங்குவேஜ்ங்கிறார் அவர். தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம், துளு, இதெல்லாம், இந்த மலையாளம், இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கம் கால்டுவெல் போப் எழுதுறாரு. மதம் பரப்ப ஒரு அருள் தந்தை எழுதுறாரு. அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவெல் போப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் திராவிடன். பாரதிய பேசினா அவன் பாப்பான். இந்த கால்டுவெல் போப்பு யாரு? இவங்க பெரிய தமையன். யாரு? உனக்கு புரியுதா? எல்லாம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இதை எந்த கல்லூரியிலையும் பாடம் நடத்த மாட்டான்டா, அதனால கத்துக்க. ஆமா, இத கத்துக்க. நீ நான் இல்லைனாலும் உன்னை ₹1 வீழ்த்த முடியாது. எப்படியே? உன்னை ₹1 வீழ்த்த முடியாது.